வருஷம் வருஷம் ஆடி மாதம் ஆச்சுன்னா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுவாங்க. ஸோ இது வந்து 6வது வருஷம். காலையிலே வீட்டில் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நானும் அப்பாவும் வந்து பக்கத்தில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தோம். ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரேட்டு. இன்றைக்கி சண்டேன்றதுனால கூட்டம் நிறைய இருக்கும்னு நினச்சோம். அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். பட் கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ரீயாக வாங்கினோம் மீன். காசு கொடுத்து தான் வாங்கினோம். அதாவது வாங்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வாங்கின மீன் பார்த்திங்கன்னா இந்த வவ்வால் மீன். ஸோ அந்த வவ்வால் மீன் பார்த்திங்கன்னா ஒரு மீன் 250 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ 3 மீன் வந்து வாங்கியிருந்தோம். இங்கே வந்து மீன் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் என்ன ரேட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மீன் தான் வாங்கினோம். ரேட்டு கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு இன்னொரு மீன் எடுத்துக்கோங்க கம்மி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 3 மீனாக வாங்கியாச்சு. ஆக்சுவலாக 2 மீனாக அதிகம் எங்களுக்கு. சரி ஓகே 3 மீன் வாங்கியாச்சு, ஒரு நாள் சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கம்மி பண்ணது பார்த்திங்கன்னா மொத்த மீனுமே வந்து 750 ரூபா. அவங்க வந்துட்டு 50 ரூபா கம்மி பண்ணாங்க, அதிகமாகலாம் பண்ணல. அப்படியே பக்கத்தில் வந்து மீன் க்ளீன் பண்ணவும் கொடுத்துட்டு அப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். சின்ன மீனாக இருந்தால் வீட்டிலே க்ளீன் பண்ணிடலாம், பெரிய மீன் வந்து கொஞ்சம் கஷ்டம் க்ளீன் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து அங்கேயே க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு. அந்த கேப்பில் வந்து வெளியில் வந்துட்டு சிக்கன் வாங்க வந்துட்டார் அப்பா. எல்லாமே சமைச்சதுக்கப்புறம் சாமி கும்பிடணுன்னா லேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூழ் ஊற்றுறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் மட்டும் செஞ்சுட்டு கீழே வந்து கூழ் ஊற்றியாச்சு. ஏன்னா மேலே வந்துட்டு இடம் பத்தலை. போன வருஷமே மேலே வச்சு தான் ஊற்றணும், பட் இடம் அந்தளவுக்கு இல்லை. அதனால் வந்து கீழே வச்சு ஊற்றிருந்தேன் இந்த வருஷம். இதுக்கப்புறமா தான் மேலே போயிட்டு நம்ம கும்பம் போடணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இலையில படைக்கிறதுக்கு மீன், சிக்கனு, முட்டை, அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் படைக்கிறது, வடை, பாயசம், அப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு படைக்கிறது. ஸோ அதுவும் வந்து நல்லபடியாக செஞ்சு படைச்சாச்சு. இதெல்லாமே முடிக்க 2